இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு. என்னோட சின்ன பையன் இந்த 2, 3 நாளாகவே தயிர் சாப்பாடு வேணும்னு தாங்க ஒரே ரகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து வளைகாப்பு சாப்பாடு ஒரு 5 சாப்பாடு ஆர்டர் இருந்துச்சுங்க. அதில் வந்து நான் தயிர் சாப்பாடுக்கு வந்து மாதுளம்பழம் திராட்சையும் போட்டு அவங்களுக்கு கலக்கி கொடுத்துருந்தேன். என்னோட சின்ன பையன் அதை பார்த்துட்டு அப்போ நாங்கள் தயிர் சாப்பாடு கேட்டாமட்டு எங்களுக்கு வெறும் தயிர் தாளித்து சாப்பாடு கொடுக்குற, ஆனால் இந்த மாதிரி அரைச்சி விசேஷத்துக்கு கேட்டாமட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தர்ற, அதெல்லாம் முடியாது, எங்களுக்குமே தயிர் சாப்பாடு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ரகலை. அப்புறம் நேற்று நைட்டு வரும்போது கடையை முடிச்சுட்டு வரும்போதுங்க மாதுளம்பழம் திராட்சையும் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி காலையில் தயிர் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுங்க. நான் சாப்பாடு தான் அளிக்கிறக்குள்ளேயே தம்பி வந்து குளிச்சுட்டு அவன் கிளம்பிட்டானுங்க ஸ்கூலுக்கு. பெரியவனுக்கு சின்னவனுக்கு 2 பேத்துக்குமே டிஃபனுக்கு இன்றைக்கி தயிர் சாப்பாடு தானுங்க. அவங்க டிஃபனுக்கும் போட்டுவிட்டு சின்னவனுக்கு சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு போட்டு சாமி கும்பிட்டு நானும் சாப்பிட்டு பூவு செடியில் 5, 6 இருந்துச்சுங்க. அந்த 5, 6 பூவையும் பொறிச்சு கட்டி எடுத்து வச்சுட்டு கடைக்கு வந்தாச்சுங்க. நம்ம கடையில் இன்றைக்கி என்னென்ன வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.